இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில, அதுவும் குறிப்பா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில அதிகமான டைவர்ஸ் இப்ப வந்து நடந்துகிட்டே தான் வந்து இருக்கு. புருஷன், பொண்டாட்டி பிரச்சனை எல்லாமே ஒரு பக்கம் நடந்திருந்தாலும், இங்க ஒரே ஒரு மனுஷன் மட்டும் மையப்புள்ளியா எப்பயுமே வந்து நிக்கிறாருன்னு அவருடைய பேச்சு வந்து அடிபடுதுங்க. அது வேற யாரும் இல்ல, தனுஷ். இப்ப ஜெயம் ரவி விவகாரத்திலயும் தனுஷோட பேரு பயங்கரமா வந்து அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ரீசென்ட்டா அது சம்மந்தமான சில ஆதாரங்கள், வீடியோக்கள்லாம் வெளியாகி வைரல் ஆகியிருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். ஜெயம் ரவி தமிழ் சினிமாவுல ஜெயம் அப்படிங்கிற வந்து ஒரு படத்துல அறிமுகமானாரு. படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இவருடைய ஒரிஜினல் பேர் வந்து ரவி. ஆனா படம் ஹிட் ஆனதுக்கு பிறகும் அந்த ஜெயம்ங்கிறதையும் வந்து சேர்த்து ஜெயம் ரவின்னு ரசிகர்கள் எல்லாராலையும் கொண்டாடப்பட்டாங்க. அதாவது இவரோட நடிச்ச படம் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டா, ஹேட்டர்ஸ் வந்து யாரும் அதிகமா இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே அதிகமா ரொம்ப பிடிக்கும். தாய்மார்களுக்கு குறிப்பா ரொம்ப ரொம்ப அதிகமா பிடிக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஜெயம் ரவி பெரும்பாலும் நடிச்ச அந்த படங்கள்ல வந்து ரொம்ப தனித்துவமா இருக்கக்கூடிய படம், அவர் அண்ணன் டைரக்ட் பண்ணக்கூடிய படம் தான். அவங்க அண்ணன் டைரக்ட் பண்ணி இவர் நடிச்ச நடிப்புல எல்லா படமுமே சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னே வந்து சொல்லலாம். பொன்னியின் செல்வன்ல ராஜராஜ சோழனா வந்து பார்த்தோன்னா வந்து நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவிக்கு இப்ப பெருசா வந்து மார்க்கெட் வந்து இல்ல. ஏன்னா சிவகார்த்திகேயன் ஹீரோவா நடிக்க, அந்த படத்துல இவரு வில்லனா நடிக்கிறதுக்கு கமிட் ஆகி பராசக்தி படத்துல எல்லாம் வந்து போனாருங்க. இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, கடந்த ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி அ ஜெயம் ரவிக்கும், அவங்களோட மனைவி ஆர்த்திக்கும் விவாகரத்து வந்து ஆகப்போகுது. அதுக்கு காரணம் தனுஷ் அப்படின்னு வந்து ஒரு வதந்தி போயிட்டு இருந்துச்சு. அப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, "ஏன்டா ஆனா ஊனா எல்லாத்தையும் நீங்க தனுஷ் தனுஷ்ன்னு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் உண்டு அவர் வேலைய பார்த்துக்கிட்டு தானே வந்திருக்காரு" அப்படின்னு வந்து ஒரு பேச்சு வந்து ஒரு பக்கம் பேசப்பட்டதுங்க. இன்னொரு பக்கம் என்ன ஒண்ணுனா, ஜெயம் ரவி அவர் மாமியார் மேல வெளியில இன்டர்வியூ மத்ததெல்லாம் வந்து பார்க்கும்போது, என் மாமியார் இன்னொரு தாய் அப்படிங்கிற அந்த பில்டப் தான் வந்து அதிகமா வந்து காட்டப்பட்டுச்சு, பேசப்பட்டது. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல என்னன்னா, இல்ல எனக்கு வீட்டோட மருமகன் மாரி வந்து போய் எனக்கு அங்க மரியாதை இல்ல, சுதந்திரம் இல்ல, என்னுடைய சம்பாரிக்கக்கூடிய பணம் எதுவுமே என் கையில இல்ல. அப்படி இப்படின்னு வந்து பார்த்தோன்னா பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள். அப்புறம் இப்ப ரீசென்ட்டா வந்து தெரியும், அவர் வந்து ரொம்ப பர்ஸ்ட் ஆகி அழுது வந்து புலம்புனாரு. அதுக்கு காரணம் அவரோட ரொம்ப க்ளோஸா வந்திருந்த கெனிஷா. பாடகி வந்து கோவாவை சேர்ந்த பாடகி வந்து கெனிஷா, நான் வந்து பார்த்தேன்னா, இந்த தமிழ்நாட்ட விட்டு அப்ப போறேன்ப்பா. நான் தூரமா வந்து எங்கேயாவது வந்து போய் இருந்துக்கிறேன், வச்சுக்கிறேன். அப்படி இப்படின்னு வந்து அவங்க வந்து ரொம்ப மனக்குமுறலோட வந்து போட்டு, அவங்களுடைய கருத்துக்கள், ஆதங்கம் எல்லாத்தையும் வந்து வெளிப்படுத்துனாங்க. இப்ப இது எல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, ஜெயம் ரவி அன்னைக்கு வந்து கத்துனப்ப, அவர் பயங்கர போதையில இருந்தாரு. சரக்குல வந்து இருந்தாரு, ட்ரக்ஸ் எடுத்திருக்காரு. அதனால தான் அப்படியெல்லாம் வந்து கத்துனாங்கன்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா, சில நெருங்கிய வட்டாரங்கள்ல என்ன தரப்பு சொல்லப்படுது அப்படின்னா, ஜெயம் ரவியோட மனைவி ஆர்த்திக்கும், நடிகர் தனுஷ்க்கும் நெருக்கமான ரிலேஷன்ஷிப் தான் வந்து பார்த்தேன்னா, இவங்களுக்கு உண்டான பிரச்சனைக்கு முதல் வந்து காரணம். அந்த விஷயத்த வந்து பார்த்தேன்னா, ஜெயம் ரவி கேட்க ஆரம்பிக்கும்போது, ஒரு லிமிட்ட தாண்டி நீங்க வந்து வராதீங்க. எனக்குன்னு வந்து பார்த்தேன்னா, இது இருக்கு, சுதந்திரம் இருக்குன்னு இந்த ஃபெமினிஸ்ட் மாரி இவங்க வந்து பேச ஆரம்பிச்சது. அதுக்கு அவங்க அம்மாவும் வந்து சப்போர்ட் பண்ணது. இந்த ஆட்டிட்யூடு இதுதான் வந்து பார்த்தேன்னா பேஸ். இந்த மரியாதை எதுவுமே வந்து இல்லாம, அந்த வீட்ல ஒரு கட்டத்துக்கு மேல என்னால வந்து இருக்க முடியல. அப்படின்னு மனுஷன் மனசு புழுங்குனதோட மட்டும் வந்து இல்லாம, இப்ப எல்லாமே தன் மனைவி கண்ட்ரோல்ல. பசங்க, இவர் சம்பாரிக்கக்கூடிய பணம். இதுவரைக்கும் எனக்கு ஒரு அக்கவுண்ட் கூட இல்ல. ஜாயிண்ட் அக்கவுண்ட் தாங்க வந்திருக்கு. அதுவும் நான் எங்க என்ன ஸ்வைப் பண்ணா, எது பண்ணாலும் என் மனைவிக்கு வந்து மெசேஜ் போயிடும்னு, மனுஷன் ரொம்ப அழுதெல்லாம் வந்து பார்த்தோன்னா வந்து புலம்புனாப்புல. இப்ப இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில பல பேர் டைவர்ஸ் ஆனதுக்கு தனுஷ்ன்னு வந்து பார்த்தோன்னா சொல்லப்பட்டது ஒரு பக்கம் இருக்க, ஆர்த்தியும், ரவியும் பிரிஞ்சதுக்கு மூல காரணம், முக்கிய காரணம் ஒரு நைட் பார்ட்டி. அந்த நைட் பார்ட்டில வந்து பார்த்தேன்னா, ஆர்த்திக்கும், தனுஷ்க்கும் வந்து பார்த்தோன்னா ஏற்பட்ட வந்து நெருக்கம். அத கண்கூடா பார்த்த வந்து ரவி. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா பிரச்சனைக்கு வந்து மையப்புள்ளியா ஆரம்பிச்சதுன்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சுஜாதா அதாவது இவருடைய மாமியார் வந்து சீரியல், அதுக்கப்புறம் சினிமா இது 2யும் வந்து பார்த்தீங்கன்னா புரொடியூஸ் பண்ணக்கூடியவங்க. இவங்களுடைய தயாரிப்புல ரவி வந்து நடிக்கும்போது, சில பல வேளைகள் நடிகைகளோட ஒரு நெருக்கமா இருக்கிறது, இது மாரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அப்ப இவங்க அங்க 2 ஸ்பை வச்சிருக்காங்க. அந்த ஸ்பை வந்து பார்த்தேன்னா, இப்படி ஃபோன இப்படி போட்டு, "தம்பி இப்படி வந்து சரியில்லாம இருக்காரு. சேவாரம் சரியில்ல." அப்படிங்கிறது மாரிலாம் வந்து பார்த்தோன்னா, வந்து போட்டு குடுக்க ஆரம்பிச்ச உடனே, ம மாமியார் அப்படியே மனைவி மூலியமா சொல்லி, மனைவி மூலியமா ஒரு அழுத்தம் வந்து, "உன்னைய கேள்வி கேட்கக்கூடாதுன்னா, நீ என்னையும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு" இந்த ஈகோ பிரச்சனைய வந்து ஆரம்பிச்சதுங்க. அதுக்கப்புறம் இவரு கெனிஷாவோட ரொம்ப நெருக்கமா சுத்துறது கூட, ஆர்த்திய வந்து வெறுப்பேத்தணும் அப்படின்னு வந்து இவரு நெருக்கமா வந்து சுத்த, பதிலுக்கு அவங்க சைலன்ட்டா சம்பவம் செய்ய. ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல, எல்லாத்தையும் பண்ணிட்டு எனக்கு எதுவுமே தெரியாது
தெரியாத மாதிரி அப்படியே வந்து சிவசிவான்னு வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு தனுஷ். தனுஷ் சாதாரண அல்ல, அவர் ஒரு பெரிய விஷம் அப்படின்னு இப்ப அந்த கருத்துக்கள் எல்லாம் வந்து சொல்லிட்டு வந்து வர்றாங்க. இண்டஸ்ட்ரியில அதே மாதிரி தனுஷ் கூட வந்து பழகுறவங்க ரொம்ப கவனமாகவும் கேர்ஃபுல்லாகவும் வந்து இருக்கணும் அப்படிங்கிற இன்னொரு குற்றச்சாட்டையும் சொல்றாங்க. இதை பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.